இது வரைக்கும் கப்பி ப்ரொடக்ஷனுக்கு யாருமே சொல்லாத சீக்ரெட்டை நான் இப்போ சொல்ல போகிறேங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம எப்போயுமே கப்பியை ஒட்டுக்காவே விட்டு குட்டி பெருசு எல்லாத்தையும் ஒட்டுக்காவே விட்டு வளர்த்தி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானுமே இவ்வளோ நாள் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த மெத்தட் முதவே தெரியும். நான் இம்போர்ட்டட் கப்பீஸ்க்கு இந்த மெத்தடை பண்ணுவேன், நார்மல் கப்பீஸ்க்கு இதை பண்ணாமல் விட்டுருந்தேன். உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாளாக இம்போர்ட்டட் கப்பீஸ் பக்கம் நம்ம போகலை. நமக்கு நடந்த பிரச்சனை முதவே கிராஸ் குட்டி விழுந்தனால. இப்போது மறுபடியும் அது பக்கம் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது, அது பார்ப்போம். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அழுக்கை நான் எப்போயும் க்ளீன் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் கீழே இருக்க அழுக்கை அமோனியா ரிடக்ஷனுக்காக அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஒன்றும் இல்லை, அதில் இருக்க பேரண்ட் ஸ்டாக்கை மட்டும் பிடிச்சி தனித்தனியாக ப்ரீடிங் பர்பஸ் மாதிரி, அதாவது பேரண்ட்டாக இருக்க மேல் ஃபீமேல் கரெக்டான ரேஷியோவில் எடுத்து டப்பில் போட்டு வச்சிடணும். இந்த டப்பில் இருந்து டெய்லியும் நீங்கள் குட்டி கலெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியான பேரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படியும் டெய்லியும் குட்டிகள் கிடைக்கும். அந்த குட்டிகளை மட்டும் சேமித்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரி பெரிய இடத்துல போட்டுடலாம். இந்த டப்பு ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த டப்பில் பெருசு ஏற்கனவே வளர்ந்து முடிஞ்சிருக்கும், அதோட வளர்ச்சி அவ்வளோதான். அதை நீங்கள் டப்பில் போட்டிங்கன்னா அதுக்கு அந்த ஸ்பேஸே இனஃப் தான். நல்ல தண்ணி கண்டிஷனில் மட்டும் போட்டிங்கன்னா போதும். டெய்லி நீங்கள் குட்டி எடுத்து போடலாம். இந்த மெத்தடில் உங்களுக்கு நிறைய குட்டிகளும் கிடைக்கும். நீங்கள் அதை உங்களுக்கு ஒரு ஆசையாகவும் இருக்கும், அதை இல்லை விற்கிறனாலும் நீங்கள் விற்றுக்கலாம். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.